பாகம் 401. ராஜேந்திரன் வீட்டில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறான் என்று மரியாவிடமிருந்து போன் வரவும் அரவிந்தின் முகம் இருண்டது. நான் உடனே வரேன் என்று சொல்லி போனை வைத்தவன் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, நாம கொஞ்ச நேரம் தான் ஆகுது, பட் இப்போ நம்ம உடனே வீட்டுக்கு போயே ஆகணும். அந்த ஆள் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அம்மா வேற தனியா இருக்காங்க என்று சொல்லிக் கொண்டே காரை வீட்டை நோக்கி திருப்பினான். மௌனமாக தலையசைத்த அவந்திகாவிற்கு மாதவியையும் அகிலனையும் நினைத்து படபடப்பாக இருந்தது. இருவருமே உடல் நலமில்லாதவர்கள். இப்போதுதான் மெல்ல மெல்ல குணமாகிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் ராஜேந்திரன் அவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதுதான் அவளது ஒரே எண்ணமாக இருந்தது. அவந்திகாவும் அரவிந்தும் வீட்டிற்கு வந்து காரை பார்க் செய்து கொண்டிருக்கும் போதே வீட்டிற்குள்ளிருந்து கண்ணாடி உடையும் சத்தம் தெளிவாக கேட்டது. வேகமாக காரை நிறுத்திவிட்டு அவர்கள் வீட்டிற்கு விரைந்து செல்ல இவர்கள் சென்ற நேரம் மாதவியும் மரியாவும் ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்க ராஜேந்திரன் கையில் மற்றொரு ஜாடி உடைப்பதற்கு தயாராக இருந்தது. அவர்கள் சென்ற நேரம் அந்த ஜாடியும் கீழே விழுந்து சிதறியது. விழுந்து சிதறிய ஜாடியின் துண்டுகள் தன்னை தாக்காமல் இருக்க மாதவி 2 அடி பின்னால் சென்றாள். ஹாலில் இருந்த பெரும் பகுதி பொருட்கள் இப்போது தங்கள் உருவத்தை இழந்து செதில் செதிலாக சிதறி கிடந்தது. அந்த இடமே அலங்கோலத்தின் மறு உருவமாகத்தான் இருந்தது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ராஜேந்திரன் என்று மாதவி கோபமான குரலில் கேட்க, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நீதான் தந்திரக்காரி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அரவிந்த் திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டானா அவனை வச்சு திரும்பவும் ராஜேந்திரன் குடும்பத்துல உன்னோட ராஜ்யத்தை ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கோ உன் பையனுக்கோ ராஜேந்திரன் குடும்பத்திலையும் அந்த சொத்துலையும் ஒரு துளி அதிகாரம் கூட கிடையாது என்று கத்தியவன் வேறு ஏதாவது உடைப்பதற்கு கிடைக்கிறதா என்று சுற்றி முற்றி தேடி பார்த்தான். காஃபி டேபிள் ஏற்கனவே உடைந்து நொறுங்கி இருந்தது. அதே போல அந்த ஹாலில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணாடி பொருட்களும் பீங்கான் பொருட்களும் உடைந்து நொறுங்கி இருந்தன. ஏதோ சிறையில் இருந்து தப்பி வந்த கொடூர விலங்கு வீட்டிற்குள் புகுந்தது போல ராஜேந்திரன் வீட்டிற்குள் நுழைந்து அனைத்தையும் நாசப்படுத்தி இருந்தான். ஆனாலும் அவனது ஆத்திரம் இன்னும் குறைந்த பாடில்லை. மரியா அருகில் வரவே அச்சப்பட்டு கொண்டு ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்க அகிலனை 2 பாடி கார்டுகள் பிடித்து வைத்திருந்தனர். ஆனாலும் மாதவியை காப்பாற்ற வேண்டி அவர்களது பிடியில் இருந்து அவன் திமிரிக் கொண்டிருந்தான். அவன் நிலையை பார்க்கும் போதே அவன் ராஜேந்திரனை எதிர்த்திருக்கிறான். அதனால் இப்போது இப்படி சிறைப்பட்டிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பலகீனமானவர்கள் மட்டுமே வீட்டில் இருக்கும் நேரமாக பார்த்து வந்து இந்த ராஜேந்திரன் இப்படி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு ரத்தம் துடிக்க ஆரம்பித்தது. அவந்திகாவிற்கே ரத்தம் துடிக்கிறது என்றால் அரவிந்தை பற்றி கேட்கவா வேண்டும்? வேகமாக ராஜேந்திரனின் அருகில் சென்ற அரவிந்த் அவர் கையில் தூக்கி போட்டு உடைப்பதற்காக தயாராக இருந்த கண்ணாடி குடுவையை பிடித்தவன் மறு கையால் ராஜேந்திரனை பிடித்து தள்ளிவிட்டான். என்னதான் அவன் பலமாக தள்ளவில்லை என்றாலும் ராஜேந்திரன் 2 அடி தடுமாறித்தான் போனார். ராஜேந்திரனின் ஈகோ துடிக்க ஆரம்பித்தது. நன்றி கெட்டவனே என்று அவர் அரவிந்தை பார்த்து ஏதோ பேச ஆரம்பிக்க, போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று குரலை உயர்த்தி சொன்னான் அரவிந்த். நான் ஏன் பேசக்கூடாது? நன்றி கெட்டவனே, நீ திரும்பவும் ராஜேந்திரன் குடும்பத்துக்குள்ள வரலான்னு பாக்குறியா என்று ராஜேந்திரனிடமிருந்து கோபமான வார்த்தைகள் வந்து விழுந்தன. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், எனக்கு அந்த ராஜேந்திரன் குடும்ப சொத்து மேல எந்த ஆசையும் இல்லைன்னு. திரும்ப திரும்ப உங்களோட முட்டாள்தனத்தை தூக்கிட்டு இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க என்றான் அரவிந்த். என்னது, எதுவும் வேணாமா? நடிக்காதடா. நீயும் உங்க அம்மாவும் சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாள்னு நினைச்சியா? நீயும் உங்க அம்மா மாதிரியே தான். நீங்க 2 பேரும் தான் என்னோட எதிரிங்க. மாதவி, ஆனாலும் நீ இருக்கியே, சரியான தந்திரக்காரிதான். அரவிந்த் பிறந்ததுல இருந்தே நீ இவனை அப்பா கிட்ட நல்ல பழக விட்டு சொத்தையெல்லாம் இவன் பேர்ல வரணும்னு பிளான் போட்டுட்டு இருந்த. என்ன மட்டம் தட்டிட்டு உன் பையனை வச்சு எல்லா சொத்தையும் நீ அனுபவிக்கணும், இதுதானே உன் ஆசை
என்று ராஜேந்திரன் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்க மாதவி தன் பொறுமையை முற்றிலும் இழந்திருந்தாள். ஒரு பெரும் சூறாவளி அடித்தது போல் ராஜேந்திரன் அவர்கள் வீட்டை இப்படி நாசப்படுத்தியது மாதவியை பயங்கர கோபமாக்கி இருந்தது. என்னதான் 9 வருடங்களாக அவள் ராஜேந்திரனோடு இல்லாமல் இருந்தாலும் ஒரு காலத்தில் அவள் ராஜேந்திரனோடு தானே வாழ்ந்தாள். என்ன சொன்னால் அவன் மொத்தமாக நொறுங்கி போவான் என்பது மாதவிக்கு நன்றாக தெரியும். ராஜேந்திரனை முறைத்து பார்த்த மாதவி, ராஜேந்திரன், நீ எவ்வளவு கேவலமானவன்னு மத்தவங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு நீ தப்பு கணக்கு போற்றாத. சின்ன வயசுல இருந்தே நீ இந்த பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு மாமா உன்னை திட்டிட்டே இருப்பாரு. அரவிந்த் சின்ன வயசா இருக்கும் போதே அவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மாமா அவனை பாராட்டுறதையும் அவன் கூட அதிக நேரம் செலவிடுறதையும் உன்னால பாத்துட்டு இருக்க முடியல. பெத்த பையன் மேலேயே பொறாமப்பட்டு தானே அப்பவே நீ வேற வீட்டுக்கு போற முடிவெடுத்த. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு டைமும் அரவிந்த மட்டம் தட்டுறது, அவன் மேல வெறுப்ப வாரி கொட்டுறதுன்னு எத்தனை வேலை பண்ணிட்டு இருந்த. இதெல்லாம் மாமாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா என்றாள். இந்த வார்த்தைகள் உண்மையில் ராஜேந்திரனை நிலை குலைய வைக்க போதுமானதாக இருந்தது. அதைவிட அவனை புழுவை விட கேவலமாக பார்க்கும் மாதவியின் பார்வை அவனை அவமானத்தில் கூனி குறுகி போக வைத்தது. அது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று சீறினான். இப்போதே மாதவியை கொன்றுவிட வேண்டும் என்பது போல் ராஜேந்திரனுக்கு ஆத்திரம் தோன்றவும் அவன் மாதவியை நோக்கி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். ஆனால் அதற்கு மாதவியின் முன்னால் வந்து நின்ற அரவிந்த் ஓங்கி இருந்த ராஜேந்திரனின் கையை பிடித்து நிறுத்த, டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, இவனை அடிச்சு போடுங்க, இந்த தந்திரக்காரிய நான் இன்னைக்கு கொல்லாம விடமாட்டேன் என்றார். இதை கேட்ட ராஜேந்திரனின் பாடிகார்ட்ஸும் அரவிந்தை நோக்கி விரைந்து வந்தார்கள். ஒரே ஒரு நொடிதான் அரவிந்தன் காலை தூக்கியது போல்தான் இருந்தது. ஆனால் அதற்கே ராஜேந்திரனின் பாடிகார்டு ஒருவன் காற்றில் பறந்து போய் தரையில் தொப்பென்று விழுந்தான். அவனை தொடர்ந்து வந்தவனையும் அரவிந்த் அசால்ட்டாக தூக்கி முன்பு தரையில் விழுந்தவன் மீதே வீசினான். அரவிந்த் சிறு வயதிலிருந்தே கராத்தே, டேக்கோண்டா என்று அனைத்திலும் கை தேர்ந்தவன். அத்தோடு இத்தனை ஆண்டுகளாக அவன் சினிமாவில் இருக்கிறான். அதிலும் அவன் நடித்த பெரும்பகுதி படங்கள் கமர்ஷியல் படங்கள். சண்டை காட்சிகள் இல்லாமல் எந்த படமும் இருந்தது இல்லை. அப்படி இருக்க இந்த பாடிகார்ட்ஸ் எல்லாம் அவனை பொறுத்தவரை வெறும் தூசிதான். பாடிகார்டை அடித்து துவம்சம் செய்த அரவிந்த் அதே கோபத்தோடு ராஜேந்திரனை பார்க்க ராஜேந்திரனின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. 2 அடி பின்னே எடுத்து வைத்தவன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா என்றார் நடுங்கும் குரலில். அவரை முறைத்து பார்த்த அரவிந்த், வீட்டை விட்டு வெளியே போ என்றான். அவன் பேசிய விதம் ராஜேந்திரனை இன்னும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அரவிந்த் மாதவியை நோக்கி திரும்பி நடந்தான். அவன் 2 அடிதான் எடுத்து வைத்திருப்பான். கிரீச் என்ற கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து மாதவியின் அலறல் சத்தம் கேட்டது. தன் கண் முன்னால் நடந்த காட்சியை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. அனைத்தும் ஒரு நொடியில் நடந்து முடிந்திருந்தது. அரவிந்த் மாதவியை நோக்கி செல்லவும் அருகில் இருந்த கண்ணாடி குடுவையை எடுத்த ராஜேந்திரன் அதை அரவிந்தை நோக்கி வீசினான். ஆனால் சட்டென சுதாரித்துக் கொண்ட மாதவி அரவிந்தை தள்ளிவிட்டாள். ஆனால் அந்த கண்ணாடி குடுவை மாதவியின் முதுகில் பட்டு உடைந்து நொறுங்கியது. அடுத்த நொடி மாதவி அப்படியே மயங்கிச் சரிந்தாள். அவள் கண்களை மூடுவதற்கு முன் சொல்லிய கடைசி வார்த்தை, நல்ல வேளை உனக்கு ஒன்னும் ஆகல அரவிந்த் என்பதுதான். மாதவியை பார்த்த அரவிந்தின் கண்கள் சிவந்தது. பொறுமை இழந்த அவந்திகா வேகமாக கிச்சனுக்குள் சென்று ஒரு கத்தியை எடுத்து வந்து ராஜேந்திரனையும் அவனது ஆட்களையும் பார்த்து, இப்ப வாங்க, யாருக்கு சாவ பத்தி பயம் இல்லையோ என்கிட்ட வாங்க என்று சீறினாள். இது போன்ற ஒரு சூழலில் பூனையும் புலியாக மாறும். உண்மையில் அவந்திகா அவர்களை குத்தவும் தயங்க மாட்டாள் என்பது தெரிந்ததும் ராஜேந்திரனின் ஆட்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் ராஜேந்திரன் பிடிவாதமாக அங்கேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா, ஏன் இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க? 9 வருஷத்துக்கு முன்னவே அத்தை உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க தானே, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க என்று சீறினாள்.
என்று ஏதோ ஒரு காட்டு விலங்கை போல தன் தொண்டையை செருமிய ராஜேந்திரன் மாதவியை பார்த்தான். மாதவி இன்னும் மயக்கத்தில்தான் இருந்தாள். அவளது முகம் வெளிரி போய் இருந்தது. கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ என்று தனக்குள்ளேயே நினைத்த ராஜேந்திரன் தன் முகத்தில் இருந்த கடுமை கொஞ்சமும் குறையாமல் அரவிந்தை பார்த்து, உனக்குத்தான் ராஜேந்திரன் குடும்பத்து சொத்து மேல எந்த ஆசையும் இல்லைன்னு சொன்னேல, அப்ப இப்பவே அத ஒரு பாண்ட் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. நீ மட்டும் திரும்ப ராஜேந்திரன் குடும்பத்துக்குள்ள வரமாட்டேன்னு ராஜேந்திரன் குடும்ப சொத்துல இருந்து உனக்கு ஒரு பைசா பங்கு வேணாம்னு எழுதி கொடுத்துட்டேனா நான் சத்தியமா இதுக்கு மேல வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் என்றார். ஏதோ இது அவர் செய்யும் பெரிய உதவியை போன்ற பில்டப்பில் ராஜேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்க கசப்பாக புன்னகைத்த அரவிந்த், நான் ஏன் அப்படி எழுதி கொடுக்கணும் என்றான். இப்போது ராஜேந்திரனின் கண்கள் சுருங்கியது. கோபமாக அரவிந்தை பார்த்தவர், நீ என்று ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே தெளிவான கணீர் குரலில் பேச ஆரம்பித்தான் அரவிந்த். ஆரம்பத்துல எனக்கு இந்த சொத்து மேல எந்த விருப்பமும் இல்லதான், ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்துதான் எனக்கு இந்த சொத்து மேல இன்ட்ரெஸ்ட் வருது என்றான். கைகளை இறுக மூடிய ராஜேந்திரன், அரவிந்த் என்று உச்ச குரலில் கத்த அதையெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாத அரவிந்த், என் வீட்டை விட்டு வெளியே போ என்றான். அதே நேரம் அவந்திகாவும் அந்த கத்தியோடு 2 அடி முன்னால் சென்றாள். கோபமாக ஒரு கனைப்பு கனைத்த ராஜேந்திரன், அரவிந்த் எப்படியோ இப்பவாச்சும் உன்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு சொல்லிட்ட, ஆனா நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது என்று கோபமாக சொன்னவர் தன் ஆட்களை பார்த்து, வாங்கடா போலாம் என்றான். அவர் வாசலை நோக்கி ஒரு அடிதான் எடுத்து வைத்திருப்பார். மரியாண்டி போலீஸ்க்கு கால் பண்ணுங்க என்றான் அரவிந்த். ராஜேந்திரன் அப்படியே நின்று திரும்பி பார்க்க, அத்துமீறி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் டேமேஜ் பண்ணினதுக்கு நான் கண்டிப்பா இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். அப்படியே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு என்னோட லாயருக்கு போன் பண்ணி இது மாதிரி தப்புக்கு என்ன தண்டனைன்னு கேளுங்க என்றான். இப்போது மொத்தமாக அரவிந்தின் பக்கம் திரும்பி ராஜேந்திரன், நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறியா என்றார். அதை துளி கூட கண்டு கொள்ளாத அரவிந்த் மாதவியை தன் கைகளில் ஏந்தியபடி மரியாவை பார்த்து, இங்க இருக்க எந்த பொருளையும் நீங்க யாரும் தொடாதீங்க, எதையும் கிளீன் பண்ண வேணாம், போலீஸ் வந்து பார்த்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போகிற வரைக்கும் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மாதவியை மேலே அவளது அறைக்கு தூக்கிச் சென்றான். இப்போது அங்கு நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்த மரியா கொஞ்சம் தயக்கமான குரலில், மேடம் இதெல்லாம் என்று ஏதோ பேச ஆரம்பிக்க அவந்திகா தன் முன்னால் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தாள். அவந்திகாவிற்கே ராஜேந்திரன் மீது ஆத்திரம் வரும்போது அரவிந்திற்கு கோபம் இருக்காதா என்ன? மாதவியின் உடல்நிலை சரியில்லை, அவள் செத்து பிழைத்து வந்திருக்கிறாள் என்று தெரிந்த பிறகும் ராஜேந்திரன் மீண்டும் மீண்டும் இங்கு வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்போதும் இவர்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கவில்லை என்றால் இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் தொடர்கதையாகிவிடும் என்பதை உணர்ந்த அவந்திகா கண்களை சுருக்கி அனைவரையும் பார்த்துவிட்டு, மரியா ஆண்டி உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க என்றாள். இதை கேட்ட ராஜேந்திரன் உண்மையில் பயந்துதான் போனார். ராஜேந்திரன் குடும்பம் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குடும்பம். அப்படி இருக்கும்போது போலீஸ் கேஸ் என்று வெளியே தெரிந்தால் அவர்கள் குடும்ப மானம் மொத்தமும் காணாமல் போய்விடும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்படியே அரவிந்த் போலீசில் புகார் கொடுத்தாலும் தன் லாயரிடம் சொல்லி அதற்கு தயாராக இருக்கச் சொல்ல வேண்டும். முதலில் போலீஸ் வரும்போது இங்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தவர் தன் ஆட்களை பார்த்து கொஞ்சம் பதற்றமான குரலில், நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் என்றார். அந்த கும்பல் அங்கிருந்து சென்றதும் அவந்திகா அந்த அறையில் மிச்சம் மீதி இருந்த பொருட்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். பாகம் 402. ராஜேந்திரனும் அவனோடு வந்த கும்பலும் அங்கிருந்து சென்றதும் அவந்திகா அந்த அறையில் மிச்சம் மீதி இருந்த பொருட்களை பார்த்து கொண்டிருந்தாள். சோகமே உருவாக அவந்திகாவின் அருகே வந்த அகிலன், அக்கா என்ன மன்னிச்சிரு, நான் மாதவி அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல, நான் எதுக்கும் லாயக்கில்லாதவனா இருக்கேன் என்றான். அவந்திகா அவன் முதுகில் பாசமாக தட்டி கொடுத்தவள், டே அகிலா அப்படியெல்லாம் இல்லடா, நீயே இப்பதான் குணமாகி வந்திருக்க என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே போனை கையில் எடுத்து தயக்கத்தோடு அவந்திகாவை பார்த்த மரியா, மேடம் நிஜமாவே போலீஸ்க்கு போன் பண்ணணுமா
என்றாள். அவந்திகாவிற்கும் இதற்கான பதில் தெரியவில்லை. அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க என்று மேலே இருந்து அரவிந்தின் கணீர் குரல் கேட்டது. ஆனா அரவிந்த் சார், அவர் உங்க அப்பா என்று மரியா தயக்கத்தோடு சொல்ல, எனக்கு இப்படி ஒரு அப்பாவே இல்ல என்று கோபமாக சொன்ன அரவிந்த் அறைக்குள் சென்றான். அரவிந்தை பார்த்து பெருமூச்சு விட்ட மரியா போலீசிற்கு போன் செய்தாள். சிறிது நேரத்திலேயே அங்கு வந்த போலீஸ் அங்கிருந்து அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்துக் கொண்டார்கள். அத்தோடு வீட்டிற்குள் பொருத்தப்பட்டிருந்த கேமராவை வைத்து யார் வந்து இந்த வேலையெல்லாம் செய்தது என்பதும் தெளிவாக ஆதாரத்தோடு தெரிந்தது. அதனால் இந்த கேஸில் விசாரணைக்கு இடமின்றி யார் குற்றவாளி என்பது நிரூபணமாகிவிட்டது. அங்கிருந்து செல்வதற்கு முன் வந்திருந்த போலீசார் அரவிந்தை பார்த்து, ஓகே அரவிந்த் சார், நாங்க எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்ப போய் மிஸ்டர் ராஜேந்திரன் கிட்ட கேட்டு பாக்குறோம். அவர் தனிப்பட்ட முறையில வந்து மன்னிப்பு கேட்க ஒத்துக்கிறாரா இல்ல பனிஷ்மெண்ட் வாங்க ஒத்துக்கிறாரான்னு பாக்கலாம் என்றார். அவரை கூர்மையாக பார்த்த அரவிந்த், இன்ஸ்பெக்டர் சார், இந்த விவகாரத்தை நீங்க சட்டப்படி அணுகுவீங்கன்னு நான் நம்புறேன் என்று மட்டும் சொன்னான். இதிலிருந்தே அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது இன்ஸ்பெக்டருக்கு நன்றாகவே புரிந்தது. ஓகே சார், எனக்கு புரியுது என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் தன்னோடு வந்த போலீசாரை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார். என்னதான் மாதவியின் முதுகில் கண்ணாடி ஜாடிப்பட்டு உடைந்திருந்தாலும் மாதவியின் நிலை ஒன்றும் அவ்வளவு மோசமாக இல்லை. அங்கங்கு இருந்த காயங்களுக்கு அரவிந்தும் அவந்திகாவும் மருந்து போட்டு விட்டதும் சிறிது நேர ஓய்விற்கு பின் மாதவி கொஞ்சம் நார்மல் நிலைக்கு வந்திருந்தார். அந்த ஹாலின் நிலையை பார்த்த அரவிந்த், எல்லாம் அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் உங்க திங்ஸ பேக் பண்ணுங்க, நம்ம வில்லா நம்பர் 8க்கு போகலாம் என்றான். வீடு மாறுவது உண்மையில் சிரமமான காரியமாக இருந்தது. 2 வில்லாக்களும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டிருந்தாலும் உள்ளே இருந்த வேலைப்பாடுகள் மிகவும் ஒத்தாக இருந்தாலும் அனைவருடைய தனிப்பட்ட பொருட்களை நகர்த்த வேண்டியதன் காரணமாகவும் சுத்தம் செய்தல் மற்றும் நேர்த்தியாக்குதல் என பல வேலைகள் இருந்ததாலும் நாள் முழுவதும் எப்படி சென்றது என்று தெரியாத அளவிற்கு அப்படி சென்றது. அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டிற்கு சென்றதால் நிறைய சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. நாள் முழுவதும் அனைவரும் சுத்தம் செய்வதிலும் பொருட்களை அடுக்கி வைப்பதிலும் பிஸியாக இருந்ததால் அனைவருமே சோர்ந்து போனார்கள். அதனால் இன்று இரவு உணவை வீட்டில் சமைக்காமல் ஆர்டர் செய்யலாம் என்றால் அவந்திகா. அனைவரும் அவளது யோசனைக்கு ஒத்துக்கொண்டனர். அதன் பிறகு அவந்திகாவே ஒரு ஹோட்டலை தேடி அதில் அவர்களுக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்தாள். ஆர்டர் செய்திருந்த இரவு உணவு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் என்பதால் அனைவரும் ஓய்வெடுக்க அவரவர் அறைக்கு சென்றனர். மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்ற அவந்திகா ஜன்னலின் ஓரமாக நின்று எதையோ யோசித்துக் கொண்டிருந்த அரவிந்தை பார்த்தாள். அவனுடைய சொந்த அப்பாவே அவனிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அந்த சோகம் அரவிந்திடம் இருக்கத்தானே செய்யும். அவனுடைய சோர்ந்து போன தேகத்தை பார்த்து அவந்திகாவிற்கு துக்கமாக இருந்தது. ராஜேந்திரன் செய்த இந்த கலவரத்தில் அவந்திகா நேற்று இரவு நடந்ததை முற்றிலும் மறந்து போனாள். அரவிந்திற்கு கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் அவனை நெருங்கி சென்று பின்புறமாக அவனை இறுக கட்டிக்கொண்டாள். அரவிந்தும் மெதுவாக திரும்பி அவந்திகாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அரவிந்திற்கும் அப்போது அந்த அணைப்பு மிகவும் தேவையாகத்தான் இருந்தது. அப்படியே ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு இருவரும் மெத்தையில் படுத்தனர். அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அரவணைப்பிற்கும் ஆறுதலுக்காகவும் மட்டுமே இருவரும் கட்டிக்கொண்டிருந்தனர். நீண்ட நேர அமைதிக்கு பின் திரும்பி அவந்திகாவை பார்த்த அரவிந்த், தியா, தேங்க்யூ என்றான். அவர்கள் ஆர்டர் செய்திருந்த உணவுகள் டெலிவரி செய்யப்பட்ட போது இரவு 8 மணி ஆகியிருந்தது. ஒரு நாள் முழுவதும் பட்டினி கிடந்ததாலும் தொடர்ந்து வேலைகள் செய்ததாலும் அனைவரும் கடும் பசியாக இருந்தனர். ஆர்டர் செய்திருந்த அனைத்து உணவுகளும் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்த போது ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருப்பதை பார்த்த அவந்திகா, இது என்னது, நாங்க ஆர்டர் பண்ணவே இல்லையே என்று கேட்கவும், இது அதிகமா ஆர்டர் பண்றவங்களுக்கு எங்க ஹோட்டல்ல கொடுக்கிற காம்ப்ளிமெண்ட் மேடம் என்று அந்த டெலிவரி பாயிடமிருந்து பதில் வந்தது. என்னதான் அவந்திகா சரி என்று தலையசைத்தாலும் அந்த டெலிவரி பாய் பேசிய விதத்தில் ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தோன்றியது. அத்தோடு அவன் மாஸ்க், தொப்பியெல்லாம் போட்டு அவன் முகத்தையும் மறைத்திருந்தான். சிறிது சந்தேகத்தோடு அவனை பார்த்தவள்,
ஹே அவந்திகா, அதெல்லாம் நார்மல் தான், நீயா எதையும் நினைச்சு குழப்பிக்காத என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றாள். வாங்கி வந்த அனைத்து உணவுகளையும் டைனிங் டேபிளில் வைத்த அவந்திகா, எல்லாரும் சாப்பிட வாங்க என்று உரத்த குரலில் கத்தினாள். முதல் ஆளாக டைனிங் டேபிளிற்கு வந்த அகிலன், அக்கா சீக்கிரம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணு, எனக்கு பயங்கரமா பசிக்குது என்றான். அவனை தொடர்ந்து மாதவியும் மரியாவும் டைனிங் டேபிளிற்கு வந்தார்கள். அனைத்து உணவுகளையும் பிரித்து தட்டு கரண்டி என்று அனைத்தையும் எடுத்து வைத்த அவந்திகா அரவிந்த் இன்னும் வராததால் மாடிப்படியில் ஏறிக்கொண்டே, அரவிந்த் சாப்பிட வாங்க என்றாள். இன்னும் சத்தமான குரலில். இறுதியாக அரவிந்தும் வந்து டைனிங் டேபிளில் அமரவும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஹோட்டலில் இருந்து காம்ப்ளிமெண்டாக கொடுக்கப்பட்டிருந்த புதினா சாலடை பார்த்த மாதவி முகம் சுளித்து, இந்த ஹோட்டல் காரணங்களுக்கு காம்ப்ளிமெண்டா குடுக்கறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? என்ன வெறும் புதினாவை பிச்சு போட்டு கொடுத்திருக்காங்க என்றாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த அவந்திகா, அத்தை இது வெறும் புதினா கிடையாது, கூட கொஞ்சம் ஏலக்காய், லெமன், ஹனி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்ட்ல இருக்கும். நான் ஒரே ஒரு டைம் சாப்பிட்டிருக்கேன், எனக்கு இந்த டேஸ்ட் சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒரு சிலருக்கு இது ரொம்பவே பிடிக்கும் என்றாள். அனைவரும் இப்படி கலகலப்பாக சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்க அரவிந்த் மட்டும் அந்த புதினா சாலட்டை பேய் அறைந்ததை போல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தட்டில் வைக்கப்பட்டிருந்த உணவு அப்படியே இருந்தது. ஒரு வாய் கூட எடுத்து வைக்காமல் அந்த சாலட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்தை பார்த்த அவந்திகா, ஹலோ அரவிந்த், என்னாச்சு என்றாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் இருக்கவும் அவன் பார்வை செல்லும் திசையை பார்த்த அவள் அந்த புதினா சாலட்டை எடுத்து அரவிந்தின் தட்டில் வைத்து, நீங்க இதுக்கு முன்ன இந்த சாலட்டை சாப்பிட்டிருக்கீங்களா என்றாள். அரவிந்த் ஆமாம் என்று தலையசைக்கவும், ஓ அப்ப உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமா என்றாள் அவந்திகா. இல்ல எனக்கு பிடிக்காது என்று சொன்ன அரவிந்த் தன் தட்டில் இருந்த உணவை சாப்பிட ஆரம்பித்தான். அவனுக்கு இந்த சாலட் பிடிக்காதுதான், ஆனால் அவனுக்கு மிகவும் பிடித்த ஒருவனுக்கு இந்த சாலட் மிகவும் பிடிக்கும். ஆம், சோல் ஃபைட்டருக்கு இந்த சாலட் மிகவும் பிடிக்கும். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேல் ஆன்லைனில் கேம் விளையாடி ஒருவரை பற்றி ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு நல்ல நண்பர்கள் ஆன பிறகு ரியல் லைஃபில் அவர்கள் சந்தித்து பேச திட்டமிட்டிருந்தனர். ஒரு சனிக்கிழமை மதியம் ஒரு உணவகத்தில் மதிய உணவுக்காக சந்திக்க ஏற்பாடு செய்தனர். மரியாதை நிமித்தமாக அரவிந்த் சோல் ஃபைட்டரையே அவர்கள் சந்திக்கும் இடத்தை தீர்மானிக்க அனுமதித்தான். அப்போதுதான் அரவிந்த் இந்த சாலடை வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தான். வாயில் வைத்ததுமே அந்த சாலடின் கொடூரமான டேஸ்ட் அவனை முகம் சுளிக்க வைத்தது. அதை கீழே துப்பி ஆர்டர் செய்திருந்த சோல் ஃபைட்டரை சங்கடப்படுத்த விரும்பாதவன் ஏதோ மாத்திரையை விழுங்குவது போல் கண்ணை மூடிக்கொண்டு தண்ணீரை ஊற்றி வாயில் போட்ட அந்த சாலடை முழுங்கினான். அதே நேரம் அவனுக்கு எதிராக அமர்ந்திருந்த சோல் ஃபைட்டர் அந்த சாலடை ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அரவிந்த் அவனை விசித்திரமாக பார்க்க அவனது பார்வையின் பொருளை உணர்ந்த சோல் ஃபைட்டர் சத்தமாக சிரித்து, இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும், ஆனா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஹெவி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சாலடை சாப்பிட்டா நம்ம வயிறு நமக்கு தேங்க்யூ சொல்லும். அதோட இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங் ஃபுட்டும் கூட, எப்பவும் நம்மள ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கும் என்றான். இந்த நினைவுகள் அரவிந்தின் மனதில் நேற்று நடந்தது போல் ஓடிக்கொண்டிருக்க அரவிந்த் மௌனமாக தனது உணவை சாப்பிட்டு முடித்தான். மீண்டும் அரவிந்திற்கு பழைய நினைவுகள் கனவாக தோன்ற ஆரம்பித்தது. அவர்களது டீமிற்கு கம்ப்யூட்டர் வாங்குவதற்காக அவன் சோல் ஃபைட்டரை வரச் சொல்லி இருந்தான். ஆனால் சொன்ன நேரம் கடந்தும் சோல் ஃபைட்டர் அங்கு வரவில்லை. அந்த தெரு முழுக்க சோல் ஃபைட்டரை காணோம் என்று தேடிய அரவிந்த் இறுதியாக அந்த தெருவின் ஒரு ஓரத்தில் பின்புறமாக திரும்பி இருக்கும் சோல் ஃபைட்டரை பார்த்ததும் வேகமாக ஓடிச் சென்று அவன் தோள்களை தொட்டான். மெதுவாக அரவிந்தின் பக்கமாக திரும்பி பார்த்த சோல் ஃபைட்டரின் முகமெல்லாம் ரத்தம். அரவிந்தின் கண்களை ஒருவித விரக்தியோடு பார்த்த சோல் ஃபைட்டர், ராஜன், இப்போல்லாம் நீயும் தியாவும் ரொம்ப நல்லா வாழ்றீங்க போல என்று கேட்டவன் அரவிந்தின் கையை உதறிவிட்டு 2 அடி பின்னால் சென்று, ராஜன், நீ என்னை ஏமாத்திட்டல
என்றான் வெறுப்போடு. அவ்வளவுதான். அரவிந்த் தன் தூக்கத்திலிருந்து துள்ளி எழுந்தான். அவனை சுற்றிலும் இருட்டாக இருந்தது. அவனது அறையில் மங்கலான இரவு விளக்கு மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது. சுற்றி முற்றி பார்த்த அரவிந்திற்கு அது நள்ளிரவு நேரம் என்பது தெளிவாக தெரிந்தது. ஏசி அறையிலும் அவனுக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. தனது குற்ற உணர்வை குறைத்துக் கொள்ள ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவன் மெதுவாக தலையை திருப்பி பார்த்தான். அவன் அருகே அவந்திகா அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தை பார்த்த அரவிந்தின் மனம் கொஞ்சம் அமைதியடைந்தது. நாள் முழுவதும் வேலை செய்த களைப்பில் அவந்திகா அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அரவிந்த் அவந்திகாவின் முகத்தில் கை வைக்க சென்ற நேரம் அங்கு அவந்திகாவிற்கு பதிலாக ரத்தம் வழியும் முகத்தோடு சோல் ஃபைட்டரின் முகம் இருப்பதாக தோன்றியது. சட்டென அவன் கைகளை அவந்திகாவின் மீதிருந்து அவன் எடுத்ததும் அவன் கண்முன் அவந்திகாவின் முகமும் சோல் ஃபைட்டரின் முகமும் மாறி மாறி தோன்றியது. ஒரு கட்டத்தில் அவனது குற்ற உணர்ச்சி ஒரு பெரும் பாறாங்கல்லாக மாறி அவன் இதயத்தை அழுத்தி அவனை மூச்சுவிட முடியாமல் செய்தது. சட்டென தான் போர்த்தியிருந்த பெட்ஷீட்டை விலக்கிவிட்டு அரவிந்த் எழுந்து அமர்ந்தான். அந்த அமைதியான அறையில் அவந்திகாவின் சீரான மூச்சுக்காற்றின் சத்தம் தெளிவாக கேட்டது. அது ஏதோ சிறு பூனை நிம்மதியாக உறங்குவது போல் இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் அவந்திகாவும் ஒரு பந்து போல் சுருண்டு படுத்து கவலை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த அரவிந்திற்கு இப்போது எப்படி ரியாக்ட் செய்வது என்று கூட தெரியவில்லை. சாதாரண நாளாக இருந்திருந்தால் இவ்வளவு கியூட்டாக உறங்கும் ஆசை காதலியை அனைத்து முத்தம் விட்டிருப்பான். ஆனால் இன்று அவந்திகாவின் அருகில் சென்றால் அவள் சோல் ஃபைட்டராக மாறிவிடுவாளோ என்ற அச்சம் அரவிந்திற்குள் தோன்றியது. தன் கைகளை இறுக மூடியவன் வேகமாக மெத்தையில் இருந்து எழுந்து தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். அந்த நடுநிசி வேளையில் பெரிதாக ஆள் அரவமற்ற சென்னை சாலைகளில் எங்கு செல்கிறோம் என்றே தெரியாமல் கார் போன போக்கில் சென்று கொண்டிருந்தான் அரவிந்த். ஒரு வழியாக அவன் தன் கட்டுப்பாட்டிற்கு வந்தபோது கார் சோல் ஃபைட்டரின் சமாதியில் நின்று கொண்டிருந்தது. ஆள் அரவமற்ற அந்த இடத்தில் இரவு நேர குளிர் காற்று தன்னந்தனியாக நாட்டியமாடிக்கொண்டிருந்தது. காரில் இருந்து இறங்கிய அரவிந்த் கார் டோரை சாத்துவதற்கு முன் காருக்குள் இருந்து ஒரு மதுபான பாட்டிலையும் 2 கண்ணாடி கோப்பைகளையும் எடுத்துக்கொண்டு சோல் ஃபைட்டரின் சமாதிக்கு சென்றான். ஏனோ காற்று இப்போது முன்பை விட வேகமாக வீச துவங்கியது. ஆனால் அரவிந்திற்கு எப்போதும் இந்த பேய் பிசாசு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாததால் அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த கும் இருட்டிலும் சரியாக சோல் ஃபைட்டரின் கல்லறைக்கு சென்றான். நேசன் என்று சோல் ஃபைட்டரின் உண்மையான பெயர் அந்த கல்லறையில் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் எந்த லைட்டும் இல்லை. தூரத்தில் இருந்து வரும் மெல்லிய தெருவிளக்கின் ஒளிதான் அந்த கல்லறையை மென்மையாக தழுவிக் கொண்டிருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்திலும் அரவிந்தால் சோல் ஃபைட்டரின் போட்டோவை தெளிவாக பார்க்க முடிந்தது. 8 வருடங்கள் ஆகியிருந்தாலும் அவன் மனதில் சோல் ஃபைட்டரின் தோற்றம் அப்போது எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்போதும் இருந்தது. முடிந்து போன வாழ்க்கையின் தோற்றங்கள் எப்போதும் மாறுவதில்லை. ஒரு விரக்தியான சிரிப்போடு அந்த கல்லறையின் அருகே அமர்ந்த அரவிந்த் தான் கொண்டு வந்திருந்த மது பாட்டிலை திறந்து 2 டம்ளர்களிலும் ஊற்றினான். பின்பு ஒரு டம்ளரை எடுத்து மற்றொரு டம்ளரில் ஆவலோடு சியர்ஸ் செய்து கொண்டவன், நண்பா, என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு கொடுத்த வாக்கு எதையும் காப்பாத்தல என்றான். பாகம் 403. சோல் ஃபைட்டரின் கல்லறைக்கு சென்ற அரவிந்த் தான் கொண்டு வந்திருந்த மது பாட்டிலிருந்து 2 டம்ளர் மதுவை ஊற்றியவன் ஒரு டம்ளர் மதுவை எடுத்து சோல் ஃபைட்டரின் புகைப்படத்திற்கு சியர்ஸ் சொல்லிவிட்டு மனதில் தோன்றுவதையெல்லாம் பேச ஆரம்பித்தான். என்ன மன்னிச்சிரு நண்பா, நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம போயிட்டேன். உன் தங்கச்சிய நான் பத்திரமா பாத்துக்காம விட்டுட்டேன். அவ இப்போ என் கூட இல்ல. ஆனா நீ கவலைப்படாத நண்பா, நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன் என்று சொன்னவன் சிறிது நேர மௌனத்திற்கு பின், என்னையும் தியாவையும் ஒன்னா பார்க்க முடியாமத்தான் நேத்ரா வீட்டை விட்டு போயிட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா என்று சொல்லி அந்த வாக்கியத்தை பாதியோடு நிறுத்திய அரவிந்த், நானும் தியாவும் உன்கிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிறோம் நண்பா
என்றான். இதை சொல்லி முடித்தவன் டம்ளரில் இருந்த மொத்த மதுவையும் ஒரே கல்பாக குடித்து முடித்தான். ஒரே மூச்சில் மொத்தமாக குடித்ததால் ஏதோ அவனது வாயிலிருந்து நெருப்பு பந்து நேராக சென்று அவனது உள்ளத்தை எரித்தது போல உணர்ந்தான். கல்லறையில் கண்களை பதித்தபடி அங்கேயே அமர்ந்த அரவிந்த் சிறிது நேரம் கழித்து தலையை தாழ்த்தியவன் தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்ப ஆரம்பித்தன. ஆனால் ஆண்கள் தேவையில்லாமல் கண்ணீர் விடக்கூடாது என்று நினைத்தவன் தன் கன்னத்தை இறுக பற்றி கொண்டு முன்னே பார்த்தான். அவன் மனம் 8 வருடங்களுக்கு முன்பிருந்த அந்த துரதிர்ஷ்டமான நாளுக்கு பின்னோக்கி பயணித்தது போல் இருந்தது. அவன் ஒரு கண்டிப்பான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன் என்பதால் மிக அரிதாகவே இந்த அளவிற்கு குடித்தான். அவன் வாழ்க்கையில் முதலாக மது அருந்தியது அவன் வாழ்க்கையை உலுக்கி போட்ட அந்த துக்ககரமான காலத்தால்தான். சோல் ஃபைட்டரும் அவனும் 1 மாதமாக டீமை உருவாக்குவதற்கான வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். இறுதியாக அனைத்து வேலைகளையும் முடித்து அவந்திகா சென்னைக்கு வந்து அவர்களோடு கேம் ட்ரைனிங்கில் ஈடுபடுவாள் என்று நினைத்த நேரம் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த போன் கால் வந்தது. என்னால இதுக்கு மேல விளையாட முடியாது, என்ன மன்னிச்சிருங்க என்று சொன்ன அவந்திகா வேறு எதுவும் பேசாமல் போனை வைத்தாள். அரவிந்தும் எதுவும் பேசவில்லை. ஆனால் சட்டென இந்த உலகத்தில் அவன் மட்டும் தனித்து விடப்பட்டது போல் உணர்ந்தான். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு அவன் மனம் ஸ்தம்பித்து போனது. அவன் கேமிங் டீமை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னதால்தான் ராஜேந்திரன் குடும்பத்திலிருந்து துரத்தப்பட்டான். அதனால்தான் அடுத்து என்ன என்று தெரியாத ஒரு நிதர்சனமற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இத்தனை துயரத்திற்கு மத்தியிலும் அவன் தன் கனவுகளை விட்டுவிடவில்லை. விடாப்பிடியாக நின்று கேமிங் டீமை உருவாக்கினான். அதுவரை இந்த உலகில் அவனை ஏமாற்றாத ஒரே நபர் அவந்திகாவாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அவனுக்கும் தியாவிற்குமான உறவு ஆன்லைனில் ஆரம்பித்து நிஜ உலகில் சஞ்சரித்து பின் திருமணம் வரை செல்லும் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அவர்கள் ஆன்லைன் உறவில் இருந்த போதிலும் அவர்களது உறவு வழக்கமான நிஜ வாழ்க்கை உறவுகளை எல்லாம் விஞ்சிவிட்டதாக அவன் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தான். ஸ்போர்ட்ஸ் உலகின் உச்சத்தை நோக்கி அவனது தியாவோடு செல்ல வேண்டும் என்று அவன் மனதில் எத்தனையோ கனவுகள் இருந்தன. அப்போதுதான் அவன் கனவுகளை நோக்கி முதல் படி எடுத்து வைத்திருந்தான். ஆனால் அப்போதே அவன் தியா அதிலிருந்து விலகிவிட்டாள். அந்த நொடி இந்த மொத்த உலகில் அவன் மட்டும்தான் அனாதையாக நிற்பது போல் உணர்ந்தான் அரவிந்த். அவனால் தியாவை மறக்கவும் முடியவில்லை, அவளை மன்னிக்கவும் முடியவில்லை. அந்த நேரத்தில் அவனோடு இருந்தது சோல் ஃபைட்டர் தான். பசுமரத்து ஆணி போல அன்று நடந்தது அரவிந்திற்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவன் சோகத்தில் உழன்று கொண்டிருந்த போது சோல் ஃபைட்டர் தான் 2 பாட்டில் மதுபானம் வாங்கிக் கொண்டு அரவிந்தின் அருகே வந்தான். இன்று அரவிந்த் செய்தது போல் 2 டம்ளர்களில் மதுவை ஊற்றியவன் அரவிந்திடம் கொடுத்து குடிக்கச் சொன்னான். அந்த மது அரவிந்தின் தொண்டையை தீண்டி ஒருவித எரிச்சல் உணர்வை கொடுத்தது. அந்த மதுவால் ஏற்பட்ட எரிச்சல் அரவிந்தின் வேதனை கொஞ்சம் குறைப்பது போல் இருந்தது. பின்பு மெதுவாக அரவிந்தின் முதுகை தட்டி கொடுத்த சோல் ஃபைட்டர், நண்பா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், வாழ்க்கையில் இது மாதிரி பல கட்டத்தை தாண்டி வந்துதான் ஆகணும் என்று அவனுக்கு ஆறுதல் சொன்னவன் அப்போதும் அரவிந்த் அமைதியாக இருப்பதை பார்த்து, நண்பா, எதுக்காக நீ வருத்தப்படுற சொல்லு? எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு டீமை செட்டப் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்த காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நம்ம எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்தியால நம்பர் 1 டீம் ஆகலாம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 கேமரா வரலாம். சோ எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் நாம வெற்றி கோப்பைய வாங்கும் போது உன்னோட தியா உனக்காக வருவா என்றான். இப்படியே பேசிக்கொண்டே இருவரும் நன்றாக குடித்துவிட்டு அதே இடத்திலேயே தூங்கி போனார்கள். மறுநாள் காலை சூரியன் வந்து தட்டி எழுப்பிய போதுதான் அவர்கள் எழுந்தார்கள். மறுநாள் காலையும் அரவிந்தின் தோளில் கை வைத்த சோல் ஃபைட்டர், நண்பா, இந்த டீமை செட்டப் பண்றதுக்காக நீ எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருக்க, எல்லாத்தையும் மறந்துடாத. நீ என்னைய மாதிரி கிடையாது. எனக்குத்தான் அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. நான் எப்படி இருந்தாலும் யாரும் கண்டுக்க போறதில்ல. ஆனா உனக்காக உங்க அம்மா குடும்பத்தவே தூக்கி போட்டுட்டு வந்திருக்காங்க. அம்மாவை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு.
அதோட தியா மேலையும் நீ அனாவசியமா கோபப்படாத. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு பையனா இருந்து நீ உன் வீட்ல இப்படி டீம் செட் பண்ண போறேன்னு கேட்டதுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஒருவேளை தியா வீட்லயும் அப்படி நடந்து அவளும் நடுத்தருவுல நிக்கணும்னு ஆசைப்படுறியா? ஒரு பையனா நீ சமாளிச்சிடலாம், ஆனா ஒரு பொண்ணா தனியா வாழ்றது ரொம்பவே கஷ்டம் என்றான். இதையெல்லாம் கேட்ட அரவிந்திற்கு தியாவின் மீது இருந்த வெறுப்பு கொஞ்சம் குறைந்திருந்தது. அவனோடு சேர்ந்து தியாவும் இந்த கடினமான பயணத்தில் பங்கேற்கவில்லை என்றால் என்ன, அனைத்தையும் முடித்து அந்த வெற்றி கனியை அவளுக்கு பரிசளிக்கலாமே என்று நினைத்தவன் தியா மீது இருந்த தன் முழு கோபத்தையும் மறந்திருந்தான். சோல் ஃபைட்டரின் ஆலோசனையும் ஊக்கமும் தான் அந்த சம்பவத்தின் காரணமாக தியாவை அவன் வெறுக்காமல் இருக்க வைத்தது. ஆனால் இறுதியில் நடந்ததை யோசிக்கும் போதே அவனது மனம் கனத்தது. இன்னும் அரவிந்த் சோல் ஃபைட்டரின் கல்லறையில் அமர்ந்து கொண்டுதான் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த இரவு நேர குளிர் காற்றும் மெதுவான தூறல் மழையும் அவன் எலும்புகளையும் நடுங்க வைப்பது போல் இருந்தது. ஆனால் அரவிந்த் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவன் கையில் இருந்த மொத்த பாட்டில் மதுவையும் குடித்து முடித்தான். இறுதியாக அவன் எழுந்து நின்ற போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் அந்த கல்லறையை கடந்து செல்வது போல் இருந்தது. சட்டென ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்த அரவிந்த், யாரது என்றான் சத்தமான குரலில். மறுபக்கமிருந்து எந்த பதிலும் இல்லை. அரவிந்திற்கு பேய் பிசாசு மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை என்பதால் கண்டிப்பாக அது ஒரு மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் அந்த கல்லறையின் பின்பக்கம் சென்று பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. லேசாக தன் தலையில் தட்டியவன், அங்க யாரும் இல்ல, எல்லாம் என் கற்பனை தான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நடக்க முயன்றான். ஆனால் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததால் அவனது கால்கள் தடுமாறின. அவனால் ஸ்டெடியாக நடக்க முடியவில்லை. எப்படியோ தன் போனை எடுத்து சரியாக சம்பத்திற்கு கால் செய்தவன் அவன் இருந்த இடத்திற்கு ஒரு டிரைவரை அனுப்பி வைக்க சொன்னான். அதற்குள்ளாக அரவிந்தும் தட்டு தடுமாறி காருக்கு அருகே சென்று காருக்குள் அமர்ந்தான். சம்பத் அனுப்பிய டிரைவரும் அங்கு வந்து சேர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து, அரவிந்த் சார், நாம இப்போ எங்க போகணும், வீட்டுக்கா என்று கேட்கவும் அமைதியாக அரவிந்த் சோல் ஃபைட்டரின் கல்லறையை பார்த்தான். பின்பு நம்ம ஆபீஸ் போலாம் என்றான். மறுநாள் காலை அவந்திகா எழுந்தபோது அவள் அருகில் அரவிந்த் இல்லாததை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்தவள் அவன் காலையில் சீக்கிரம் எழுந்து எக்ஸசைஸ் செய்ய போயிருப்பான் என்று நினைத்தவள் ஃப்ரெஷ் ஆகி கீழே வந்தபோது, பொம்மி, இந்த அரவிந்த பாரு, ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால 2 நாள் வீட்டுக்கே வர முடியாதுன்னு போன் பண்ணி சொல்றான். இவன் ஆபீஸ் என்ன லண்டன்லயா இருக்கு? சென்னையில இருக்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர முடியாதா என்ன? என்னதான் பசங்களோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். இந்த அரவிந்த் ஏன் இப்படி செய்கிறான் என்று நினைத்த அவந்திகா அதை பற்றி பெரிதாக எதையும் யோசிக்காமல் எப்போதும் போல் தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். அவள் மனம் முழுவதும் அரவிந்தை பற்றிய சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. அத்தோடு அவளுக்கும் வீட்டிற்குள் இருக்க போர் அடிக்கவும் ஒரு 12 மணி போல லஞ்சை பேக் செய்து கொண்டு அரவிந்தின் ஆபீஸிற்கு கிளம்பி விட்டாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தெரு முழுக்க கூட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அரவிந்தின் ஆபீஸ் இருந்த கட்டிடத்தில் அவனது ஆபீஸை தவிர வேறு எந்த ஆபீஸும் திறந்திருக்கவில்லை. அதை பார்த்ததும் அவந்திகாவின் மனம் கனக்க ஆரம்பித்தது. பாவம், இந்த அரவிந்த் லீவு நாள்ல கூட இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இனிமே நானும் ஆபீஸ் வந்து அரவிந்துக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு லிப்ட் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். சரியாக அவந்திகா லிப்டிற்குள் செல்லும் நேரம் ஒரு டெலிவரி மேன் லிப்டிற்குள் சென்றான். கண்டிப்பாக அவன் அரவிந்திற்கு தான் உணவு கொண்டு செல்கிறான் என்பது அவந்திகாவிற்கு தெரிந்தது. அவந்திகா லிப்டிற்குள் செல்லும் முன்பு லிப்ட் சாத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பியது. ச்சே, லூசு பையன், நான் தான் நிறுத்த சொல்றேன்ல, நிறுத்தினா என்ன என்று அவந்திகா அவனை திட்டிக் கொண்டே காத்திருக்க லிப்ட் போன வேகத்தில் கீழே வந்தது. அந்த டெலிவரி பாயும் வந்தான். அவனை பார்த்த அவந்திகாவிற்கு பெருத்த சந்தேகம். இவன் எப்படி போன வேகத்துல டெலிவரி பண்ணிட்டு வந்தான்? மேபி லிப்டுக்கு பக்கத்திலேயே அரவிந்த பார்த்து கொடுத்திருப்பானா இருக்கும் என்று நினைத்து கொண்டு அரவிந்தின் ஆபீஸ் இருக்கும் 12வது ஃப்ளோருக்கு சென்றாள். அவந்திகா 12வது ஃப்ளோரை அடைந்த நேரம் அங்கிருந்து மஞ்சள் சட்டை அணிந்த மற்றொரு டெலிவரி பாய் லிப்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். என்னடாது, இப்பத்தான் ஒரு டெலிவரி பாய் கீழே போனா, இங்க ஒருத்தன் வரா,
மொத்த ஃப்ளோர்லயே அரவிந்த தவிர வேற யாரும் இல்ல. அப்படின்னா இந்த அரவிந்தே 2 ஆர்டர் பண்ணிருக்கானா என்ன என்று நினைத்த அவந்திகா யதார்த்தமாக அந்த டெலிவரி பாயை பார்க்க, அவந்திகாவை பார்த்ததும் கொஞ்சம் பதற்றமான அந்த டெலிவரி பாய் தலையை கீழே குனிந்து தான் அணிந்திருந்த தொப்பியை இன்னும் சற்று கீழே இறக்கிவிட்டான். அரவிந்த் சாப்பிட ஆரம்பிப்பதற்குள் தான் கொண்டு வந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அவந்திகா அந்த டெலிவரி பாயை பெரிதாக கண்டு கொள்ளாமல் வேகமாக அரவிந்தின் ஆபீஸிற்கு சென்றாள். அங்கே அரவிந்த் தான் ஆர்டர் செய்த உணவையெல்லாம் திறந்து வைத்திருந்தான். அவன் கையில் ஸ்பூனும் இருந்தது. ஆனால் ஒரு வாய் கூட சாப்பிடாமல் டேபிளில் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்தின் அந்த பார்வைக்கு காரணம் அவன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த புதினா சாலட் தான். புதினா சாலட்? திரும்பவும் இந்த புதினா சாலடா? எப்போ இருந்து எல்லா பெரிய ஹோட்டல்லையும் புதினா சாலட காம்ப்ளிமெண்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தான். அந்த புதினா சாலடை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு சோல் ஃபைட்டரை பார்ப்பது போல்தான் இருந்தது. ஒரே நொடியில் அவனது பசி மொத்தமும் காணாமல் போனது. தன் ஸ்பூனை டேபிளில் வைத்தவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்தான். அவன் உள்ளத்தில் என்னவென்று விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான படபடப்பு தோன்றியது. அத்தோடு நேற்று இரவு அளவுக்கு அதிகமாக குடித்ததால் அவனுக்கு தலைவேறு பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது. அனைத்தும் சேர்த்து அவனுக்கு ஒரு வகையான குமட்டல் உணர்வை கொடுத்து கொண்டிருந்தது. அதை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளாத அரவிந்த் தன் வாயில் வைத்த சிகரெட்டை பற்ற வைக்க போக அவனுடைய பெரிய கையை ஒரு அழகான சிறிய கை தடுத்தது. அரவிந்த் நிமிர்ந்து பார்த்தான். டடான் என்று சொன்ன அவந்திகா முகம் முழுவதும் புன்னகையோடு அவன் முன் நின்று கொண்டிருந்தாள். அரவிந்த் அவளையே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க தான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை டேபிளில் எடுத்து வைத்த அவந்திகா, அரவிந்த் நேத்து நைட்டும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இன்னைக்கு காலையிலயும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இப்பவும் ஹோட்டல்ல சாப்பிட்டா உங்களுக்கு சலிப்பா இருக்குன்னு தான் நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று சொன்னவள் ஒவ்வொரு உணவாக டேபிளில் எடுத்து வைத்து அதை அரவிந்தின் தட்டில் பரிமாற ஆரம்பித்தாள். அரவிந்த், எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, நீங்க கரெக்டா டைமுக்கு சாப்பிட மறக்க கூடாது. அப்பதான் நாம செய்யற வேலைக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கும். அப்புறம் இந்த சிகரெட் வேணாம். அரவிந்த், எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதான் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு. ஆனா அதுவும் தப்புதான். டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. உடம்புக்கு ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம் அரவிந்த் என்று அவந்திகா சாப்பாடு பரிமாறி முடிக்கும் வரை வாய் மூடாமல் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருந்தாள். அவளின் இடைவிடாத பேச்சு எப்படியோ அவனது பதற்றத்தையும் அமைதியற்ற இதயத்தையும் கொஞ்சம் அமைதிப்படுத்தியது. பாகம் 404. அவந்திகாவின் இடைவிடாத பேச்சு அரவிந்தின் காயம்பட்ட இதயத்திற்கு கொஞ்சம் ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. அவன் சோல்ஃபைட்டர் பற்றிய நினைவுகளில் இருந்து மீண்டும் தன் முன் வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை பார்த்தான். எப்போதும் மனம் குழப்பமாக இருக்கும் போதும் சோகமாக இருக்கும் போதும் நன்றாக வயிறு முட்ட சாப்பிட்டால் பல பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு கிடைத்துவிடும். அதுபோல்தான் அரவிந்தின் மனவேதனைக்கும் அவன் முன் வைக்கப்பட்டிருந்த உணவுகள் மருந்தாக இருந்தன. அங்கிருந்து அனைத்து உணவுகளிலும் மரியாவின் தனிப்பட்ட கைப்பக்குவம் கண்களுக்கும் நாசிகளுக்கும் விருந்தளித்துக் கொண்டிருந்தன. அவன் உணவுகளை பார்த்து ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அரவிந்தின் வாயருகே ஸ்பூன் நிறைய உணவோடு அவந்திகாவின் கை நீண்டது. அதை அரவிந்த் ஏதோ பேச வாய் திறக்கவும் அப்படியே வாய்க்குள் அந்த உணவை வைத்தாள் அவந்திகா. அடுத்த முறையும் அப்படித்தான் அரவிந்தை பேச விடாமல் தொடர்ந்து ஏதோ குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல் அவந்திகா ஊட்டிக் கொண்டிருக்க அரவிந்தும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். 2 நாட்களாக இரவில் சரியாக தூக்கம் இல்லாததால் சாப்பாடு வாய்க்குள் இறங்கியதும் அவன் வயிற்றில் ஏதோ மிளகாயை அரைத்து பூசியதைப் போல ஒரு எரிச்சல் ஏற்பட்டது. அவந்திகா, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்ன அரவிந்த் மெதுவாக தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். அந்த டேபிளில் ஆர்டர் செய்த உணவுகளும் பரப்பி வைக்கப்பட்டிருந்தது. அவந்திகா அந்த உணவுகளை எடுத்து ஓரமாக வைத்துக் கொண்டிருந்தவள் அந்த புதினா சாலடை பார்த்ததும் புருவம் சுருக்கி, எப்ப இருந்து இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் புதினா சாலட கிஃப்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க? இது இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டா மாறிடுச்சா என்ன என்று சொல்லி சிரித்தவள், அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன்
என்று சொல்லி அந்த புதினா சாலடை ஒரு ஸ்பூன் எடுத்து அவள் வாய் அருகே கொண்டு சென்றதும் தான் தாமதம். அரவிந்திற்குள் ஏதோ உணர்வுகள் தோன்ற ஆரம்பித்தது. சட்டனை எழுந்தவன் அவந்திகாவின் கையில் இருந்த அந்த சாலடை தட்டிவிட்டான். அவன் தட்டிய வேகத்தில் அந்த சாலட் தரையெங்கும் சிதறியது. அதிர்ந்து போய் அவந்திகா அவனை பார்த்து கொண்டிருக்க, இப்போது அவந்திகாவிற்கு என்ன காரணம் சொல்வது என்று தெரியாத அரவிந்த் தன் தலையில் கை வைத்து அழுத்திக் கொண்டிருந்தான். அவனை கூர்ந்து பார்த்த அவந்திகா, அரவிந்த், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன என்று கேட்கவும் ஒரு நொடி தயங்கிய அரவிந்த், ஆமா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், தூங்குனா சரியாயிடும் என்று சொல்லி அந்த அறையை விட்டு தனக்கென ரெஸ்ட் எடுப்பதற்காக இருந்த ஒரு அறைக்கு சென்றான். இப்போது அவனுக்கு நல்ல தூக்கமும் தேவைதான். அவன் மனதில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களும் எண்ணங்களும் மறைய வேண்டுமென்றால் அவன் நன்றாக தூங்க வேண்டும். அரவிந்த் அங்கிருந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் கண்கள் தரையெங்கும் சிதறி கிடந்த புதினா சாலடின் மீது பட்டது. ஏனென்றே தெரியாமல் அரவிந்த் 2 நாட்களாக மிகவும் வினோதமாக நடந்து கொள்வது போல் அவளுக்கு தோன்றியது. அப்பத்திக்கப்போ இந்த அரவிந்துக்கு என்னதான் ஆகுமோ தெரியல, ரொம்பவே விசித்திரமா நடந்துக்கிறான் என்று தனக்குத்தானே சொன்னவள் ஒரு பெருமூச்சு விட்டு அங்கிருந்த துடைப்பத்தை எடுத்தவள் அந்த அறையில் சிதறி கிடந்த புதினா சாலட்டை எல்லாம் கூட்டி குப்பையில் போட்டாள். அப்படியே டேபிளில் மிச்சமிருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்தவள் அரவிந்தின் டேபிளை பார்த்தாள். இந்த அரவிந்த் இருக்காரே, கம்ப்யூட்டரை ஸ்லீப்ல கூட போடாம அப்படியே ஓபன்ல வச்சுட்டு போயிருக்காரு என்று சொல்லிக்கொண்டே அந்த கம்ப்யூட்டரின் அருகே சென்றவள் அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் தெரிந்ததை பார்த்து ஒரு நொடி அப்படியே திகைத்து போனாள். உண்மையில் அரவிந்த் வேலை தொடர்பான நிறைய ஃபைல்கள் ஓபனில் இருக்கும் என்று அவந்திகா எதிர்பார்த்திருக்க, அதற்கு முற்றிலும் மாறாக அந்த பெரிய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் அவர்கள் விளையாடும் லாட் கேமின் முன்பக்க புகைப்படம் மட்டும்தான் ஓபனில் இருந்தது. அவந்திகாவும் பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது ஃபைல் ஓபனில் இருக்கிறதா என்று தேடி பார்த்தாள். ஆனால் அந்த லாட் கேமின் புகைப்படத்தை தவிர அரவிந்த் வேறு ஒரு டேபை ஓபன் செய்ததற்கான எந்த தடயமும் அவந்திகாவிற்கு தட்டுப்படவில்லை. சிந்தனையோடு அரவிந்த் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் அறையை பார்த்தாள். கண்ணாடியின் வழியாக அங்கு அரவிந்த் மெத்தையில் படுத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. ஏனோ அவந்திகாவால் அரவிந்தின் சோகத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவன் ஏன் இப்படி தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறான் என்பதைத்தான் அவந்திகா புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் திடீரென ஓய்வெடுக்கும் பகுதியில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. பயந்து போன அவந்திகா வேக வேகமாக அந்த அறைக்கு ஓடிச் செல்ல, இப்போது அரவிந்த் மெத்தையிலிருந்து எழுந்து தலையை தன் கைகளில் புதைத்து அமர்ந்திருந்தான். அவன் முகம் வெளிரி போயிருந்தது. அவனை பார்க்கும் போதே அவன் ஏதோ கனவு கண்டு அச்சத்தில் எழுந்திருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் கண்களில் ஒருவித அச்சம் தெளிவாக தெரிந்தது. ஒருமுறை சுற்றி முற்றி பார்த்தான். தான் எங்கு இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகுதான் அவன் முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றியது. தன் எதிரே நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தவன், அவந்திகா, நான் எவ்வளவு நேரமா இங்க தூங்கிட்டு இருக்கேன் என்றான். ஏதோ அவன் பல மணி நேரம் தூங்கிவிட்டதை போல் அவனுக்குள் ஒரு உணர்வு தோன்றியது. ஆனால் அவனை குழப்பமாக பார்த்த அவந்திகா, நீங்க இங்க வந்து அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் இருக்கும் என்று சொல்லவும் அரவிந்தின் முகத்தில் பெரும் அதிர்ச்சி. 2 நாட்களுக்கு முன்பு அவன் அவந்திகாவை தள்ளிவிட்ட பிறகு அதை நினைத்து கொண்டே இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்தான். நேற்று இரவும் நடுராத்திரியில் அவன் கனவு கண்டு தூக்கத்திலிருந்து விழித்த பிறகு அவன் சுத்தமாக தூங்கவே இல்லை. ஆனால் இப்போது ஒரு 10 நிமிடம் கூட அவனால் தூங்க முடியவில்லை. இப்போது அவன் தலையில் யாரோ ஒரே நேரத்தில் 100கணக்கான ஊசிகளை வைத்து குத்துவது போல் இருந்தது. அவனை பார்த்த அவந்திகாவிற்கு இதயம் பாரமானது. ஆனால் என்ன சொல்வது என்று தெரியாதவள், அரவிந்த், ஒன்னும் இல்ல, எதையும் யோசிக்காம கொஞ்ச நேரம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். அரவிந்தும் அவந்திகாவிற்கு தலையசைத்து விட்டு மெத்தையில் தலை சாய்த்தான். முன்பு போலவே வெளியே சென்ற அவந்திகா,
கண்ணாடியின் வழியாக அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்த் தன் கண்களை மூடினான். ஆனால் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் மீண்டும் கண்களை திறந்தான். அவனால் கண்களை மூடக்கூட முடியவில்லை. கண்களை மூடும் போதெல்லாம் ரத்தம் நிறைந்த சோல் ஃபைட்டரின் முகம்தான் அவன் கண்ணில் தோன்றியது. இங்கு வெளியே அரவிந்தை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் இதயம் வலியில் துடித்தது. அவந்திகாவால் அரவிந்தை இப்படி பார்க்க முடியவில்லை. இவள் இப்படி இங்கே வெளியே வாடிக்கொண்டிருக்க தான் தூங்காமல் இருந்தால் அவந்திகா இன்னும் வருத்தப்படுவாள் என்று நினைத்த அரவிந்த் சீலிங்கை வெறித்து பார்த்தபடியே படுத்திருந்தான். அன்று மதிய பொழுது இருவருக்கும் இப்படியே கழிந்தது. மெல்ல மெல்ல சூரியன் மறைய தொடங்கியது. போதுமான அளவிற்கு தான் தூங்கியது போல் நடித்துவிட்டோம் என்று தோன்றவும் அரவிந்த் தன் அறையிலிருந்து எழுந்து வெளியே வந்தான். இப்போது அரவிந்தை சிரித்த முகத்தோடு பார்த்த அவந்திகா, அரவிந்த், மதியம் எல்லாம் நீங்க நல்லா தூங்கியிருக்கீங்க. இப்போ உங்க தலைவலி எப்படி இருக்கு? நம்ம வீட்டுக்கு போலாமா என்றாள். இல்ல அவந்திகா, நீ வீட்டுக்கு போ, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் அரவிந்த். அவன் சொல்வது பொய் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் என்ன, அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அரவிந்தை கூர்ந்து பார்த்தாள். இருவரது இதயமுமே வலியால் சூழ்ந்திருந்தது. திடீரென்று அரவிந்தின் இதயத்திலிருந்து தான் வெகு தூரம் வெளியே வந்து விட்டதை போல் தோன்றவும் அவந்திகாவிற்கு இன்னும் வேதனையாக இருந்தது. அவள் கண்களில் நீர் சூழ்ந்தது. அந்த நீர் கன்னங்களில் வழிந்து ஓடுவதற்கு முன்பே, ஓகே அரவிந்த், வேலையை முடிச்சிட்டு நைட் சீக்கிரம் தூங்குங்க என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். வாசல் வரை சென்றவள் ஒருமுறை அரவிந்தை திரும்பி பார்த்து, நைட் சாப்பாடு அரவிந்த் என்று கேட்கவும், நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் என்றான் அரவிந்த். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தலையசைத்துவிட்டு அவந்திகா அங்கிருந்து சென்றாள். அவந்திகா சென்ற பிறகு அந்த அறையில் பெரும் அமைதி சூழ்ந்தது. அரவிந்த் மிகவும் சோர்வாக உணர்ந்தான். அவன் பார்வை கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை நோக்கியது. அவன் கண்ணை மூடும் போதெல்லாம் ஏன் ரத்தமும் சதையும் கலந்த சோல் ஃபைட்டரின் முகம் அவன் கண்முன் தோன்றுகிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது மட்டும் அவன் நன்றாக தூங்கவில்லை என்றால் அவன் உடல் மொத்தமும் செயல் இழந்து விடும் போல் இருந்தது. இது அனைத்தையும் விட இப்போது அவன் மனம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று துடிக்கிறது. ஆனால் வீட்டிற்கு சென்ற பின் சோல் ஃபைட்டரை பற்றிய நினைவு வந்தால் அவன் மொத்தமாக தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறான். அதனால் வீட்டிற்கு செல்வதற்கு முன் தனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சிக்கலிற்கு தீர்வு காண வேண்டும் என்று விரும்பினான். அன்று செய்ததை போல் மீண்டும் ஒரு முறை அவன் அவந்திகாவை காயப்படுத்த விரும்பவில்லை. இதையெல்லாம் யோசித்தவன் தன் உடம்பில் உள்ள மொத்த சக்தியும் வற்றி போனதை போல சோர்ந்து போய் சேரில் அமர்ந்திருந்தான். அந்த நேரம் அவந்திகாவிடமிருந்து போன் வந்தது. அரவிந்த் போனை அட்டன் செய்ததும், அரவிந்த், நான் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுட் டெலிவரி வந்துரும், மறக்காம டைமுக்கு சாப்பிட்டுருங்க என்றாள். ஓகே என்று அரவிந்த் சொல்லவும், அரவிந்த், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்புறம் சரி நான் போனை வைக்கிறேன் என்று அவந்திகா சோர்வான குரலில் சொல்லவும், தியா என்று மென்மையான குரலில் அழைத்த அரவிந்த், தியா, இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வரேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சட்டென அவந்திகாவின் குரலில் அப்படி ஒரு மகிழ்ச்சி தொற்றிக் கொண்டது. அப்போ ஓகே அரவிந்த், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்றாள். அரவிந்தும் அவந்திகாவின் குரலில் தெரிந்த புத்துணர்வை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு போனை வைத்தான். இப்போது தன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்த அரவிந்திற்கு ஒரு தெளிவு கிடைத்திருந்தது. அரவிந்த், சோல் ஃபைட்டரை நினைச்சு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிறது முட்டாள்தனம் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவன் கம்ப்யூட்டரை ஆஃப் செய்துவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு அந்த ஆபீஸை விட்டு கிளம்பினான். சரியாக அவன் ஆபீஸை விட்டு வெளியே செல்லும் போது அவந்திகா ஆர்டர் செய்திருந்த உணவு வந்தது. அரவிந்தை பார்த்து லேசாக புன்னகைத்த அந்த டெலிவரி மேன், சார், இந்தாங்க உங்க ஆர்டர், இது கூட நாங்க எங்க ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ்ஷையும் கிஃப்டா கொடுத்திருக்கோம் என்றான். இதை கேட்டதும் அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. சட்டென ஏதோ தோன்றியதை போல்
அரவிந்த் வேக வேகமாக அந்த கிஃப்ட் பார்சலை ஓபன் செய்து பார்த்தான். அவன் நினைத்ததை போலவே அதில் புதினா சாலட் தான் இருந்தது. ஒரு வழியாக ஏதோ திட்டமிட்டு தவறாக நடப்பது போல் அரவிந்திற்கு தோன்றியது. இந்த புதினா சாலட் தான் சில நாட்களாக சோல் ஃபைட்டரை பற்றிய நினைவுகளை மீண்டும் மீண்டும் அவனுக்கு தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இது எதுவும் நார்மலாக நடப்பது கிடையாது. முக்கியமாக இந்த புதினா சாலட் நார்மல் கிடையாது. அவன் மூளையில் ஏதோ ஒன்று உதிக்கவும் அந்த ஃபுட் பார்சலை அப்படியே கீழே போட்டுவிட்டு லிப்டை நோக்கி ஓடினான். ஆனால் அவன் போவதற்கு முன்பே லிப்ட் கீழே இறங்க ஆரம்பித்திருந்தது. வேகமாக படிக்கட்டில் கீழே இறங்கி ஓடிய அரவிந்த் அவனுக்கு சற்று தூரத்தில் சென்று கொண்டிருந்த அந்த டெலிவரி மேனின் தோளில் கை வைத்தவன், யாருடா நீ என்று கோபமாக கேட்க, அதிர்ந்து போய் திரும்பிய அந்த டெலிவரி மேன் அங்கு அரவிந்த் நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமாக, சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் என்றான் உற்சாகமான குரலில். அவன் பார்வையில் எந்தவித குற்ற உணர்வும் தெரியவில்லை என்றதும் சந்தேகமான குரலில், நீதான் எனக்கு டின்னர் டெலிவரி பண்ணினியா என்றான் அரவிந்த். ஒரு முறை மேலே தலை உயர்த்தி 12வது மாடியை பார்த்த அந்த டெலிவரி மேன், ஓ, அப்ப அந்த 12வது மாடியில ஃபுட் ஆர்டர் பண்ணது நீங்க தானா? இப்போ எனக்கு புரியுது எதனால உங்க அசிஸ்டன்ட் என்ன உள்ள விடாம லிப்ட் கிட்டவே மறிச்சு ஃபுட்ட வாங்கிட்டு போனார்னு என்றான். இந்த வார்த்தைகளை கேட்கவும் அரவிந்தின் முகம் இன்னும் சுருங்கியது. அப்போ அந்த பேகேஜ நீ என்னோட ஆபீஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணலையா என்றான். அவனை குழப்பமாக பார்த்த அந்த டெலிவரி மேன், இல்ல சார், என்ன உங்க ஆபீஸ் பக்கத்திலேயே வரவிடாம உங்க அசிஸ்டன்ட் லிப்ட் கிட்டவே என்ன மறிச்சு பார்சல வாங்கிட்டு போயிட்டாரு என்றான் அந்த டெலிவரி மேன். இப்போது ஏதோ தவறாக நடக்கிறது என்பது அரவிந்திற்கு தெளிவாக தெரிந்தது. இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க என்றான். பேந்த விழித்த அந்த டெலிவரி மேன், எந்த கிஃப்ட் சார்? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எங்க ஹோட்டல்ல நாங்க எந்த விதமான கிஃப்டும் கொடுக்கறதில்ல என்றான். இதை கேட்டதும் அரவிந்தின் முதுகு தண்டில் ஜில் என்று ஏதோ ஒரு குளிர் பரவியதை போல் உணர்ந்தான். தன்னை அறியாமல் அரவிந்தின் உடல் நடுங்கியது. ஒரு நொடி அமைதியாக இருந்த அரவிந்த் முகம் சுளித்து, உன்கிட்ட இருந்து பார்சல் வாங்கிட்டு போன என்னோட அசிஸ்டன்ட் பார்க்க எப்படி இருந்தா என்றான். இப்போது ஏதோ தவறாக நடந்துவிட்டது என்பதை உணர்ந்ததும் அந்த டெலிவரி மேனின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அது நான் அவரை சரியா பார்க்கல சார் என்றான் நடுங்கும் குரலில். பாகம் 405. அரவிந்த் தன்னிடம் மாட்டியிருந்த அந்த உண்மையான டெலிவரி மேனிடம், நீ பார்சல் கொடுத்த என்னோட அசிஸ்டன்ட் எப்படி இருந்தா என்று மிரட்டும் குரலில் கேட்கவும் அந்த டெலிவரி மேன் பயத்தில் நடுங்கிக் கொண்டு, நான் சரியா பார்க்கல சார் என்றான். அவனை ஒரு கையில் பிடித்தபடியே அரவிந்த் சுற்றி முற்றி தன் பார்வையை சுழல விட்டான். இவனோடு அரவிந்த் பேசிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் அந்த போலியான டெலிவரி மேன் எஸ்கேப் ஆகி இருந்தான். வேகமாக தனது போனை எடுத்த அரவிந்த் நேற்று இரவு ஆர்டர் செய்த ஹோட்டல், இன்று மதியம் ஆர்டர் செய்திருந்த ஹோட்டல் என்று இரண்டிற்கும் போன் செய்து அவர்கள் உணவோடு என்ன கிஃப்டை அனுப்பி வைத்தார்கள் என்று கேட்டான். சாரி சார், எங்க ஹோட்டல்ல இருந்து நாங்க எந்த எக்ஸ்ட்ரா ரெசிபிஸும் கொடுக்கறது இல்ல என்ற பதில்தான் அரவிந்திற்கு 2 இடத்திலிருந்துமே கிடைத்தது. அந்த டெலிவரி மேனிடம் எதுவும் சொல்லாமல் அவனை அங்கேயே விட்டுவிட்டு மேலே தனது ஆபீஸிற்கு ஓடிய அரவிந்த் அங்கு அவன் கீழே போட்டுவிட்டு வந்திருந்த அந்த உணவு பார்சலை எடுத்துக்கொண்டு கெமிக்கல் டெஸ்டிங் லேபிற்கு சென்றான். தான் எடுத்து சென்ற சாப்பாட்டை லேபில் கொடுத்தவன், இந்த சாப்பாட்டுல சந்தேகப்படும்படி ஏதாவது கலந்திருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க என்றான். ஓகே சார் என்று தலையசைத்த ஊழியர்கள் அரவிந்திடமிருந்து அந்த பார்சலை வாங்கிக் கொண்டார்கள். அரவிந்த் திரும்பி 2 அடிதான் சென்றிருப்பான். மிஸ்டர் அரவிந்த் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். குழப்பத்தோடு அரவிந்தை பார்த்த அந்த ஊழியர், மிஸ்டர் அரவிந்த், இதுல ஒரு கார்டு இருக்கு, இது உங்களுக்கு வந்ததா பாருங்க என்றார். அந்த கார்டை வாங்கி பார்த்த அரவிந்தின் உடலில் இருந்த ஒவ்வொரு முடியும் பயத்தில் சிலிர்த்து நின்றது. இரத்த சிவப்பு நிறத்தில், ராஜு நீ எப்படி இருக்க என்று அதில் எழுதியிருந்தது. ராஜு
இந்த உலகில் சோல் ஃபைட்டர் மட்டும்தான் அவனை ராஜு என்று அழைப்பான். அவனுக்கு முன்பும் சரி, அவனுக்கு பிறகும் சரி, யாரும் அவனை ராஜு என்று அழைத்தது இல்லை. அரவிந்தும் சோல் ஃபைட்டரும் நிஜத்தில் சந்தித்துக் கொண்டு நண்பர்கள் ஆன பிறகு அரவிந்தின் உண்மையான பெயரும் அவனது அடையாளமும் அவனுக்கு தெரிந்த பிறகும் கூட சோல் ஃபைட்டர் அவனை ராஜன் என்றுதான் அழைத்துக் கொண்டிருந்தான். யதார்த்தமாக ஒரு நாள் அவர்கள் சந்தித்த போது, ராஜங்கிற உன்னோட பேரு எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னை அரவிந்தனும் எனக்கு கூப்பிட தோணல, சோ இனி நான் உன்னை ராஜுன்னு கூப்பிடுறேன் என்றான். அதிலிருந்து சோல் ஃபைட்டர் எப்போதும் அரவிந்தை ராஜு என்றுதான் அழைப்பான். என்னதான் சோல் ஃபைட்டர் அவனை ராஜு என்று அழைத்தாலும் அவர்களது டீமில் சிலருக்கும் சோல் ஃபைட்டர் ராஜனை ராஜு என்று அழைப்பது தெரிந்திருந்தது. ஆனால் அவன் டீமில் யாருக்கும் அரவிந்தான் ராஜன் என்பது தெரியாது. அதனால் அந்த கார்டை பார்த்ததும் இதை சோல் ஃபைட்டர் அனுப்பியிருப்பான் என்று அரவிந்த் நினைக்கவில்லை. ஆனால் யாருக்கோ அவன்தான் ராஜன் என்ற உண்மையும் சோல் ஃபைட்டர் குறித்த உண்மையும் தெரிந்திருக்கிறது என்றுதான் நினைத்தான். சிறிது நேரம் அந்த கார்டையை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஊழியரை பார்த்து, அந்த சாப்பாட்டுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன என்னோட ரத்தத்துல சந்தேகம் படும்படியா ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று சொல்லி கையை நீட்டினார். அந்த ஊழியர்களும் அரவிந்த் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவனது ரத்தத்தை பரிசோதனைக்காக எடுத்துக்கொண்டார்கள். அந்த டெஸ்டின் ரிசல்ட் வரும் வரை அந்த லேபிலேயே இருந்த அரவிந்த் அந்த ரிசல்ட்டை வாங்கிக் கொண்டுதான் வெளியே வந்தான். அந்த ரிசல்ட்டின் படி அரவிந்தின் ரத்தத்தில் ஒரு வகையான ஊக்க மருந்து கலந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. என்னதான் இந்த ஊக்க மருந்து அரவிந்தின் உடலில் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது அவனது மன அழுத்தத்தை தூண்டி தன் கட்டுப்பாட்டை இழந்து நடந்து கொள்ள வைக்கக்கூடியது. இந்த மருந்தின் வீரியத்தால் தான் அவன் 2 முறை அவந்திகாவிடம் அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டான் என்பது அவனுக்கு இப்போதுதான் தெளிவாக புரிந்தது. கண்களை சுருக்கி தன் கையில் இருந்த அந்த கார்டை பார்த்தான். சோல் ஃபைட்டர். கடந்த சில நாட்களில் சோல் ஃபைட்டர் தொடர்ந்து அவனது மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஊக்க மருந்து அவனது அனைத்து உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டிருந்தது. சில நேரங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் அவந்திகாவின் மீது எரிந்து விழவும் செய்தது. ஆனால் இப்போதும் அவன் நினைவில் சோல் ஃபைட்டர் தான் இருக்கிறான். இறந்த மனிதனுக்காக பழி வாங்குவதற்காக யாரோ ஒருவர் அரவிந்தின் குற்ற உணர்வை தூண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நபர் யாராக இருக்க முடியும்? அவன் கண்கள் சட்டென்று சுருங்கியது. அவன் செல்போனை எடுத்து சம்பத்தின் எண்ணை டயல் செய்தான். சம்பத் போனை அட்டன் செய்ததும், சம்பத், நேத்ரா எப்படி இருக்கா? நம்ம ஆளுங்க நேத்ராவை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காங்க. உடனே நேத்ரா எப்படி இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லு என்றான். என்னதான் அரவிந்த் சம்பத்திற்கு இப்படி ஒரு கால் செய்திருந்தாலும் இந்த விவகாரத்திற்கு பின்னால் நேத்ரா இருப்பாள் என்று அவனுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் நேத்ரா மட்டும் அவனை குற்ற உணர்விற்கு ஆளாக்க வேண்டுமானால் இவ்வளவு சிரமப்பட்டு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் அவன் கண்முன் தோன்றினாலே போதும். அப்படி என்றால் இதற்கு பின்னால் கண்டிப்பாக வேறு யாரோதான் இருக்கிறார்கள். ஆனால் அது யார் என்றுதான் அரவிந்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நேத்ராவை தவிர சோல் ஃபைட்டருக்கு வேறு யாராவது உறவுகள் இருந்தார்களா என்று யோசித்து பார்த்து அவன் குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வீட்டில் மரியாவிடமிருந்து அரவிந்திற்கு போன் வந்தது. சார், அர்ஜுன் தம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு என்றாள் மரியா. இதை கேட்டதும் அரவிந்தின் முகம் இருண்டது. சிறிது நேர அமைதிக்கு பின், சரி ஓகே, நான் வீட்டுக்கு வரேன் என்று சொல்லி போனை வைத்தான். அதே நேரம் அங்கு அவந்திகா வீட்டிற்கு சென்ற போது அர்ஜுனும் நயானாவும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். என்னதான் இருவருக்கும் இன்னும் முறைப்படி திருமணம் நடக்கவில்லை என்றாலும் அவர்கள் தங்கள் திருமணத்தை ரெஜிஸ்டர் செய்திருந்ததால் பல இடங்களுக்கு ஜோடியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இருவரையும் பார்த்ததும் மாதவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. நேற்று ராஜேந்திரன் வந்ததையோ அப்படி ஒரு கலவரம் செய்துவிட்டு போனதையோ துளி கூட யோசிக்காமல் மாதவி நிம்மதியாக சிரித்துக் கொண்டிருந்தாள். மாதவியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்ததும் அவந்திகாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. பாசமாக நயானாவின் கையை பிடித்தவள், நயானா, ஏன் உன்னோட வயிறு இன்னும் பெருசாக மாட்டேங்குது என்று கேட்கவும் வாய்விட்டு சிரித்த நயானா,
அவந்திகா அக்கா, அப்படியெல்லாம் உடனே வயிறு தெரியாது. 4-5 மாசம் ஆச்சுனாதான் கொஞ்சமா தெரியும் என்றாள். ஓஹோ, அப்படி வேற இருக்கா என்று கேட்டுக்கொண்டே அவந்திகா நயானாவோடு சென்று சோஃபாவில் அமர்ந்து பேச ஆரம்பித்தாள். மாதவி அர்ஜுனையும் நயானாவையும் டின்னருக்கு இருக்க சொல்ல அவள் சொல்லி முடிக்கும் முன்னே, சாரி, எங்கனால டின்னருக்கு இருக்க முடியாது. பட் நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நாங்க கேக்குற விஷயம் உங்களை கஷ்டப்படுத்தும்னு நினைக்கிறேன் என்றான் அர்ஜுன். அர்ஜுன் இப்படி கேட்டதும் மாதவியின் கண்கள் மின்னியது. என்னப்பா அர்ஜுன், இப்படியெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? எதுவா இருந்தாலும் கேளு. இது உன்னோட கல்யாணம். உன் கல்யாணத்துக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்றதுல பிரச்சனை இருக்கா? பையனுக்கு செய்யறதுல அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அர்ஜுனின் முகம் பதற்றம் அடைந்தது. தன் தொண்டையை செருமிக் கொண்டவன், கல்யாணத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாண ஏற்பாடெல்லாம் மேனகா ஆண்டி பாத்துக்கிறாங்க. ஆனா என்று சொல்ல வந்தவன் எதுவும் சொல்லாமல் தயங்கி நின்றான். அவன் தயக்கத்தை பார்த்ததும் அவன் ஏதோ வில்லங்கமாக பேச போகிறான் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. அவன் பேசுவது மாதவியை காயப்படுத்தி விடக்கூடாது என்று பதற ஆரம்பித்தாள். அடுத்த நொடியே, நீங்க அப்பாவுக்கு எதிரா போட்ட கேஸ வாபஸ் வாங்கணும். அன்னைக்கு அப்பா ஏதோ கொஞ்சம் கோபமா இருந்துட்டாரு. அவர் எதையும் வேணும்னு பண்ணல என்றான். இந்த வேண்டுகோளை கேட்டதும் மாதவியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அவந்திகாவும் தன் கைகளை இறுக மூடி அவனை கோபமாக முறைத்து பார்த்தாள். அர்ஜுன் அதற்கு மேலும் ஏதோ பேச வாய் திறக்கவும், அர்ஜுன் என்று அழைத்தாள் நயானா. அர்ஜுன் வேறு எதுவும் பேசாமல் நயானாவை திரும்பி பார்க்க, அர்ஜுன், நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு என்றாள் புன்னகையோடு. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், அப்படியே நீதிமன்றம் ராஜேந்திரனுக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு வழங்கினாலும் அது அவர்களது திருமணத்தை எந்த வகையிலும் பாதிக்காது என்பதைத்தான் நயானா மறைமுகமாக சொன்னாள். சட்டன முகம் சுளித்த அர்ஜுன், ஆனா எதுவா இருந்தாலும் இது நல்லா இருக்காது. நாங்க மட்டும் கோர்ட்டுக்கு போனா மத்த எல்லா குடும்பத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிரும். அப்புறம் எப்படி கல்யாணத்துல அப்பாவால சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லாரும் இதவே கேட்டாங்கன்னா அப்பாவுக்கு அது சங்கடமா இருக்கும் தானே என்றான். இதை சொல்லும் போதே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அவர் தந்தை சோகமே உருவாக வீற்றிருந்தது அவன் மனதில் தோன்றியது. அவரின் சோகம் மேனகா ஆன்டியையும் தொற்றிக் கொண்டிருந்தது. அவரும் வருத்தமாகத்தான் நின்று கொண்டிருந்தார். இது அவனது திருமணம். வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நிலைமை அதற்கு தலை கீழாக இருந்தது. அத்தோடு கல்யாணத்தில் அனைவரையும் பார்க்க வெட்கப்பட்டு கொண்டு அப்பா கல்யாணத்திற்கு வரமாட்டார் என்று அவனிடம் சொன்னாள் மேனகா. ஆனால் அது எப்படி சாத்தியப்படும்? மகனின் திருமணத்திற்கு தந்தை வராமல் இருக்க முடியுமா என்ன? அத்தோடு அவர் திருமணத்திற்கு வரவில்லை என்றால் நயானாவின் பெற்றோரிடம் அர்ஜுன் என்ன சொல்லி சமாளிப்பான்? அதனால் என்னதான் அவன் கோரிக்கை கொஞ்சம் அதிகபட்சமாக இருந்தாலும் அதை அவன் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஆனால் மேனகா ஒரு விஷயத்தை அவனிடம் தெளிவாக சொல்லி இருந்தாள். என்னதான் இருந்தாலும் ஒரு புறம் அவனது தாய், மறுபுறம் அவனது தந்தை. அவன் இப்போது இருவருக்கும் நடுவில் ஒரு கடுமையான நிலையில் மாட்டியிருக்கிறான். இதையெல்லாம் யோசித்து சிறிது நேரம் அமைதியாக இருந்த அர்ஜுனின் மனதில், உண்மையிலேயே இவங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா என்னோட சூழ்நிலைய அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க என்று தோன்றியது. அதைத் தொடர்ந்து அவன் மாதவியை பார்த்து பேச ஆரம்பித்தான். ஆனா இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயமா எனக்கு தோணல. அவர் எதையெல்லாம் உடைச்சாருன்னு சொல்லுங்க, நான் அதை விட அதிகமாவே உங்களுக்கு பே பண்ணிடுறேன் என்றான். இதை கேட்டதும் மாதவியின் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. என்னது, உடைச்ச எல்லா பொருளுக்கும் பணம் கொடுத்துருவானா? இங்க நாங்க காசுக்கு வழி இல்லாமலா இருக்கோம்? இல்ல இவங்க அப்ப வந்து பொருளெல்லாம் உடைச்சு போடுறதுக்கு தான் நாங்க கேஸ் கொடுத்திருக்கோமா? ஒவ்வொரு டைமும் அவன் பிரச்சனை பண்ணையில அடங்கி போயிட்டே இருந்தா திரும்பவும் அவன் பிரச்சனை பண்ணுவான். இந்த டைம் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு தான் கேஸே போட்டிருக்கோம்.
ஆனா இந்த அர்ஜுனுக்கு நான் இதை எப்படி புரிய வைப்பேன் என்று தன் மனதிற்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தாள் மாதவி. இந்த நேரத்தில்தான் மரியா அரவிந்திற்கு போன் செய்திருந்தாள். அர்ஜுன் பேசுவதையெல்லாம் கேட்டு அவந்திகாவிற்கும் பயங்கரமாக கோபம் வந்ததுதான். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், அர்ஜுனை ராஜேந்திரனும் மேனகாவும் தான் வளர்த்திருக்கிறார்கள். அதனால் இந்த வாழ்க்கையை பற்றிய, இந்த உலகத்தை பற்றிய அவனது மதிப்புகள் பணத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். அவன் அப்பாவியாக இருக்கிறான் என்பதை இப்போது சொன்னால் அது அவனுக்கு இன்னும் தான் கோபத்தை தூண்டும். அத்தோடு அன்று டின்னரில் நடந்த குழப்பத்திற்கு பிறகு இன்னும் அர்ஜுன் மாதவியின் மீது ஒருவித சந்தேகத்தோடு தான் இருக்கிறான். அதனால் இப்போது அவனது கோரிக்கையை முற்றிலும் நிராகரித்தால் அது அவனுக்கும் மாதவிக்கும் இடையிலான உறவில் சிக்கலை உருவாக்கலாம். இதையெல்லாம் நினைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிய அவந்திகா தன் தொண்டையை ஒரு முறை செருமிவிட்டு அர்ஜுனையும் நயானாவையும் பார்த்து, இத பத்தியெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். நீங்க 2 பேரும் இப்படி வீட்டுக்கு வந்திருக்கிறது ரொம்பவே ரேர் தான். சோ 2 பேரும் இன்னைக்கு நைட் இங்க தான் சாப்பிடணும் என்றாள். நயானாவும் வேகமாக தலையசைத்து, கண்டிப்பா அக்கா, நாங்க இன்னைக்கு இங்கேயே டின்னர் சாப்பிடுறோம் என்றாள். எப்படி இருந்தாலும் கேஸை வாபஸ் வாங்குவது குறித்து பேச வேண்டுமென்றால் அரவிந்தும் இங்கு வர வேண்டும் என்று நினைத்த அர்ஜுனும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். அவனை கேட்காமல் நயானா டின்னருக்கு இருக்கிறேன் என்று சொன்னது அவனுக்கு கோபம்தான். ஆனாலும் அவளை அவனால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. நயானாவிடம் கடுமையாக முகத்தை கூட அவனால் காட்ட முடியவில்லை. மரியா வேகமாக கிச்சனுக்குள் சென்று சமைக்க சென்றுவிட மற்ற அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்போதெல்லாம் அர்ஜுன் பேச வாய் திறக்கிறானோ அப்போதெல்லாம் நயானாவும் அவந்திகாவும் ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசி அவன் என்ன பேச நினைத்தான் என்பதை அவனே மறந்து போகும்படி செய்தார்கள். ஒரு வழியாக டின்னர் தயாரானது. அதே நேரம் வெளியே அரவிந்தின் கார் சத்தம் கேட்டது. அரவிந்தின் கார் சத்தம் கேட்டதும் மாதவியின் முகத்திலும் அவந்திகாவின் முகத்திலும் ஒரு வகையான திருப்தி தோன்றியது. கார் பார்க் செய்துவிட்டு வேகமாக உள்ளே வந்த அரவிந்த், அந்த ராஜேந்திரன் அவர் சார்பா உன்னை இங்க அனுப்புனாரா என்று அர்ஜுனை பார்த்து கேட்டான். கேட்டதோடு மட்டுமல்லாமல் சட்டென அரவிந்தின் முகம் மிக கடுமையாக மாறியது. அவன் அர்ஜுனை முறைத்து பார்த்தான். அது ஏன் என்று தெரியவில்லை. சிறுவயதிலிருந்தே அர்ஜுனிற்கு தன் அண்ணனின் மீது ஒருவிதமான பயம் இருக்கும். இப்போது அவன் கோபமாக முறைத்து பார்க்கவும் கொஞ்சம் தயங்கியவன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேந்த விழித்துக் கொண்டிருந்தான். இந்த அடிமுட்டாள் அர்ஜுன நைய புடைக்க வேண்டும் என்று அவந்திகாவிற்கும் ஆசைதான். ஆனால் இப்போது அரவிந்திருக்கும் கோபத்தை பார்த்தால் அவன் வந்த வேகத்தில் அர்ஜுனை அடித்து விடுவான் போல் தோன்றவும் அவந்திகாவின் இதயமும் கொஞ்சம் பதற ஆரம்பித்தது.